கோமாதா வழிபாடு அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று. அதை இன்னைக்கு கிரகப்பிரவேசம் நாட்களில் சிலர் செய்கிறார்கள். சில பேர் ஒரு அரை மணி நேர பூஜைக்கோசரம் அதை கூப்பிட்றதுக்கு இவ்வளோ பணம் கொடுக்கணும், அதுக்கு புடவை வைக்கணும், அப்புறம் வளையல், இதெல்லாம் என்னங்க இது? ஒரு பொம்மை ஒன்று வாங்கி வச்சு பூஜை பண்ணிவிடுங்களேன். ரொம்ப சிம்பிளாக ஒரு பீங்கானில் ஒரு பொம்மை வாங்கி தரேங்க, அதுக்கு பூஜை பண்ணிவிடுங்க. பூஜை பண்ண தானே போகிறோம், அது பொம்மையாக இருந்தானே பசுமாடாக இருந்தாங்க. இதை இவர்கள் எப்படி எடுத்துக்கொள்ளுகிறார்கள்? பொம்மைக்கும் ஒரிஜினல் பசுவுக்கும் என்ன வித்தியாசம் என்பதை இவர்கள் உணராத போது இவர்கள் கோபூஜை செய்து எப்படி இவருடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களை அனுபவிக்க முடியும்? நிறைய பேர் என்னென்னா, கிரகப்பிரவேசமே எதிர் வீட்டில் இருக்கிறவர் பண்ணார், நம்மளும் ஒரு கணபதியும் பண்ணோம். சிம்பிளாக பண்ணுங்க சாமி, யாரும் வரமாட்டாங்க. காலம்பரை 4:30 6 யார் வரப்போகிறா? யாரும் வரமாட்டாங்க, எல்லாம் 10 மணிக்கு தான் வரேன்ருக்காங்க. நீங்கள் ரொம்ப கிராண்டாக பண்ணி யார் பார்க்க போகிறா? வருகின்றவர்கள் பார்ப்பதற்காக இந்த பூஜை நடக்கிறது அப்படின்னு எல்லாரும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை. நம்முடைய பூஜை முறைகள், இந்த கோமாதா பூஜை அப்படிங்கிறது, நீங்கள் வெள்ளியிலேயே பசுமாடு வாங்கி வச்சிங்கன்னா கூட இந்த பசுமாட்டை வச்சு பூஜை பண்ணுறதுனால உங்களுக்கு பலன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காது. எப்படி கிடைக்கும்? வில்வ மரத்திலிருந்து ஒரு வில்வத்தை பறித்து சுவாமிக்கு பூஜை செய்தால் அதற்கு பலன் உண்டு. ஒரு வில்வம்னு ஒரு பேப்பரில் எழுதி அதை கொண்டு போய் சுவாமிகிட்ட வச்சிங்கன்னா உங்களுக்கு பலன் கிடைக்குமா? அது மாதிரி தான். ஏன்னா இன்னைக்கு நாம் எதை செய்கிறோம் என்றால், கோமாதா பூஜை என்று தன்னுடைய பொருட்களை சேர்த்து கொள்வதில் கவனம் செலுத்துகிறோம்.